Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எக் யூஸ் பண்ணி சில்லி சப்பாத்தி செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பரோட்டா யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில்லி பரோட்டா அந்த மாதிரிலாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இங்கே வந்து கோதுமை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இது எப்படி செய்கிறதுன்னு. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சில்லி சப்பாத்திக்கு நம்ம வந்து பழைய சப்பாத்தியும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி புதுசாக சப்பாத்தி சொட்டும் செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பழைய சப்பாத்தி 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நமக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த மாதிரி ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பீசஸ் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இருந்தால் நமக்கு வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு மற்றபடி நீங்கள் என்ன விதமாக கட் பண்ணணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் 3 சப்பாத்தியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால கட் கூட பண்ண முடிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை நைட் டின்னராகவோ வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பவுலில் எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரியாக இருக்கட்டும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் பொரியட்டும். இது கூட நம்ம கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்து பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி அது பொரியறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. அது நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதங்கி வரணும். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு அதை வந்து நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தள்ளி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாமே வதங்கி வரணும். கண்ணாடி பதம் வந்துடுச்சு பாருங்கள், நல்லா முருவலாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன், சின்னதாக கட் பண்ணி. ஸோ இப்போ இதுவும் வந்து நல்லா வந்து மசிச்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருப்போம். நல்லா பாருங்கள் மசிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். லைட்டாக இது கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்து நம்ம வந்து அதை வந்து நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி அந்த மசாலாலாம் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை சேர்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்தேன். உங்களுக்கு நீங்கள் சில்லி தனி மிளகாய்த்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு கரம் மசாலாவும் சேர்த்தேன். இப்போ இது நல்லா அந்த குக் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், தண்ணிலாம் வற்றி நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் லைட்டாக ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு முட்டை வந்து அடித்து ஊற்றிடலாம்.
இதுக்கு தனியாக எந்த ஒரு காரமும் நம்ம சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து நிறைய காரம் சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு நீங்கள் எதுவுமே சேர்க்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை கிளறணும். இப்போ லைட்டாக அப்படியே கலக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் ஆனவுடனே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டைக்கு தனியாக எந்த ஒரு இதுவும் தேவைப்படாது. இப்போ நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் பெரட்டி விட்டதுனோடனே நமக்கு நல்லா வந்து முட்டை கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சப்பாத்தி தூளும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம வந்து உடனே இது பண்ணக்கூடாது. நல்லா வந்து இது சாஃப்ட் ஆகணும். ஆல்ரெடி வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது. இப்போ இந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்டான பதம் வர்றது வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் கூட அந்த மசாலா படாமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சப்பாத்திலையும் அந்த மசாலா வந்து நல்லா வந்துட்டு கோட் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்து கோட் ஆகிடுச்சு. இப்போ 1-2 தான் பீசஸ் வந்து நமக்கு அந்த மசாலா படாமல் இருக்குது. ஸோ அதையும் வந்து நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டாக ஆகிடும். சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருகாமல் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளோட சில்லி சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் முட்டை ஃப்ளேவர் போட்டுக்கனால ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ஸ்நாக்காக கூட செஞ்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி வதக்கி விட்டோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிருச்சு. அருமையான முட்டை சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான இந்த ரெசிப்பியை நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்க எல்லாருக்குமே கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் வந்து பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.